ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். தமிழில் பொதுவாக ஒரு சொல்லுக்கு பதிலாக பல சொற்கள் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே கடல் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சொற்கள்லாம் வரும் அப்படின்னு முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ தாமரை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பெயர்லாம் வருதுன்னு சொல்லட்டுமா? ஒன்று, தாமரைக்கு என்ன வரும்னாக்கா பங்கயம். பங்கயம்னா தாமரை. ஒரு திருப்பாவையில் கூட வரும், பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு வரும். அது பங்கைய பூ அப்படின்னா தாமரை பூன்னு அர்த்தம். கமலம், கமலாலயம் அப்படின்னா பேர் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கமலம்ங்கிறதும் தாமரை பூவை சேர்ந்தது தான். புண்டரீகம், புண்டரீகாட்சன் அப்படின்னு தாமரை மலர் போல் இருக்கார் சுவாமி அப்படிங்கிறதையும் புண்டரீகாட்சன் சொல்கிறார் இல்லையா, புண்டரீகம். பதுமம், பதுமங்கிறதும் தாமரையைத்தான் குறிக்கும். முளரி அப்படிங்கிறதும் தாமரையைத்தான் குறிக்கும். முண்டகம், அதுவும் தாமரையைத்தான் குறிக்கும். ஆக தாமரைக்கு பலவிதமான சொற்கள் நம்ம தமிழில் இருக்குது. பங்கயம், கமலம், புண்டரீகம், பதுமம், முளரி, முண்டகம். என்ன தெரிஞ்சுருந்தீங்களா தாமரைக்கு என்னென்ன சொற்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு? அதாவது ஒவ்வொரு கவிதையிலையோ இல்லை வேறு ஏதாவது கதை எழுதும்போதோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சொற்களை பிரயோகிப்பாங்க. இப்படி தமிழில் ஒவ்வொரு சொல்லுக்கும் விதவிதமான வார்த்தைகள் இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்து அதை நான் உங்களுக்கு போடுறேன். வணக்கம்.